எம்எம்என்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்மளுக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அதராம்பட்டினத்தில் ஸ்பைடல் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, பால்கனி, அதெல்லாம் டோர் ஃபிட்டிங் போட்டிருக்கோம். டோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷவர் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் டோரு ஃபுல்லாகவே. இது பார்த்திங்கன்னா ரூம்லேருந்து ஹாலுக்கு அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருந்தோம். மொத்தம் கீழே ஒரு டோரு, மேலே ஒரு டோரு. டோரு பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 அடி கொடுத்துருந்தோம் ஓப்பனு. லாக் வந்து சென்ட்ரல் லாக்கு எப்பயும் போல் சென்ட்ரல் லாக் கொடுத்துருந்தோம். பிக்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 அடி பிக்சர் இருக்கும் டோட்டலாக கிளாஸு. பிக்சரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் கனெக்டர் கொடுத்தாச்சு. கீழே 2, மேலே 2, சென்டரில் உயரத்தில் 1 கொடுத்து மொத்தம் 5 கொடுத்துருக்கோம். சென்டரில் கொடுக்குறது எப்போயுமே பெஸ்ட்டு. சில ஆள் மேலேயும் கீழேயும் கொடுத்துட்றாங்க, உயரத்தில் கொடுக்க மறந்துடுறாங்க. சென்டரில் கொடுத்தா கொஞ்சம் வைப்ரேட் இல்லாமல் இருக்கும், அதனால் சென்டரில் கொடுத்துருந்தோம். கீழே பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிங் கீழே கொடுத்தாச்சு டோரில் வந்து. இதில் கீழ் பார்த்திங்கன்னா வால் டு கிளாஸ் கீழ் இருக்குது. அதோட கிளாஸு 12mm கிளாஸுக்கு நம்ம இந்த கீழ் கொடுக்குற ஃப்ரிங் கீழ் கொடுக்குறது பெஸ்ட்டு. அதாவது படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைடல் டைப்பில் போஸ்ட் டைப்பில் கொடுத்துருந்தோம். 1.5 போஸ்ட்டு போட்டு டீ அடாப்டரு மேலேயும் கீழேயும் டீ அடாப்டர் வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா மாடல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படிக்கட்டில் ஸ்பீக்கேடு வச்சு போடலாம். ஆனால் கஸ்டமர் வந்து போஸ்ட்டு போட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து 2 படிக்கட்டு விட்டு ரெகுலராக நம்ம லைனர் ஒர்க்கில் எப்படி நம்ம போஸ்ட்டு போடுவோமோ அதே மாதிரியே கிளாஸ் ஃபிட்டிங்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு ஸ்டெப்புக்கும் கிளாஸுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 படிக்கட்டு விட்டு ஒரு போஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதே லெஃப்டில் உள்ள படிக்கட்டு பார்த்திங்கன்னா பார்த்தா தெரியும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டு ஒன்று கொடுத்துருப்போம். அதே மாதிரி கிளாஸு பிளாக் கிளாஸு நிலைக்கு பக்கத்தில் ஃபுல் கிளாஸ் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த சிஎன்சி பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக சிஎன்சி ஃபுல்லாக கொடுத்து அந்த சைடில் வந்து ஃபுல்லாக இது கொடுத்தாச்சு. இதில் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து மாஸ்டர் போஸ்ட்டு, பால் போஸ்ட் அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு அந்த இடத்துல வச்சு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி என்ட்ரன்ஸில் வந்து எல்பெண்டு போட்டு கீழே இறக்கி விட்டோம் ஃபுல்லாகவே. லெஃப்ட்டில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ஒரு படிக்கட்டு விட்டு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா படிக்கட்டு அகலம் பார்த்திங்கன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு தான் ரைட் சைடில் இருந்துச்சு. ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 இன்ச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பு இருந்துச்சு. அது 2 படிக்கட்டு விட்டு போட்டால் ரொம்ப லாங்காக இருக்கும், கிளாஸ் பெருசாக தெரியும். ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கு வித்தியாசம் தெரியணுக்காண்டி அது மட்டும் நாங்கள் சொல்லிட்டோம். ஒவ்வொரு படிக்கட்டு விட்டு போஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா பார்த்தானா லெஃப்ட் லைட்டு பார்த்திங்கன்னா ஒரே நீளமாக தான் இருக்குது. ஏன்னா சைஸுக்கு தகுந்தாப்புல மாறனால. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் இருந்துச்சு. சென்டரில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் இருந்தனால அது வந்து ஸ்ட்ரைட் ஃபுல்லாக கொடுத்து 2 மேலேயும் கீழேயும் ஸ்பைடல் டைப்பில் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டோம் ஃபுல்லாகவே. அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சென்டரில் பெண்டு, ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சென்டரில் பெண்டு, மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் இருக்கும். அது மேலேருந்து நாங்கள் ஃபுல்லாக காட்டுவோம். அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். மேலே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம கிளாஸ் வந்து பால்கனி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தாச்சு. மாடல்ஸ் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸ்பீக்கர் பைப்பில் போடுறது இருக்குது ஸ்டெப்பு, அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட்டு போட்டு போடுறது இருக்குது. டீ அடாப்டர் வச்சுருக்கோம். இதே மாதிரி போஸ்ட்டு போட்டு ஹோல்ஸு போட்டு பட்டை அந்த டைப்பில் இருக்குது. அதே மாதிரி சைடு ஸ்டெட்டு ஃபிட்டிங்கில் இருக்குது. நம்மளோட வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ மேலேருந்து ஃபுல்லாக நாங்கள் இப்போ காமிச்சிருக்கோம். அதாவது தெரியும் உங்களுக்கு. ரைட்டில் உள்ள படிக்கட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் தான் பெண்டு, மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஃபுல் பெண்டு கொடுத்தோம் அப்படின்னா ஏரியா பெருசாக தேவைப்படும். அதனால் இன்ஜினியர் என்னன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி என்ன செய்யணும், கொஞ்சம் ஏரியாவுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் குறுக்கி செய்கிறனால மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரெயிட் வருது. சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பால்கனி போட்டிருக்கோம். பால்கனி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எப்பயும் ரெகுலர் தான். டாப் 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். கீழே வந்து 6 இன்ச்சு ஸ்பைக்கேடு கொடுத்துருக்கோம். கிளாஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 12mm கிளாஸ் தான். ஏன்னா கிளாஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 12mm கொடுக்குறது தான் எப்பயும் பெஸ்ட்டு. டோரை பார்த்திங்கன்னா கீழே ஒரு டோரு, மேலே ஒரு டோரு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது மாதிரி எங்களோட வேலையை டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறுபடியும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குன்னா திருச்சி கேக்கினேர் ஓலையூர் மெயின் ரோடு அரிசிமண்டது பக்கத்துலேயே இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த ஏரியா இருந்தாலும் பெஸ்ட்லான ரேட்டில் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம். எங்களோட வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும் என்னென்ன ஒர்க்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. சைட்டுக்கு தகுந்தாப்புல எப்படி ஒர்க் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல கண்டிப்பாக ரேட்டு போடுவோம். நீங்கள் வேலையோட டீட்டெயில் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதனால டீட்டெயில் கண்டிப்பாக செய்வோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.